நமச்சிவாய். ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி. ஜெய் வராகி. ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து. பிறக்கின்ற இந்த 2026 நமக்கு எப்படி இருக்க போகுது? புத்தாண்டு ராசி பலன், நியூ இயர் ராசி பலன். ஏன்னா 2025 பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு சுமாராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெட்டராக இருந்தது, பிஸியாக இருந்தது, அப்படி இல்லைனாக்கா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ 2025 எல்லாருக்குமே ஒரு போராட்டமாக முடிந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து சொல்வதுள்ள, சாமி நீங்கள் அப்படியே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க சாமி, நீங்கள் ஜாதகமே பார்க்காம சொல்கிறீங்க, ஆனால் நேரில் பார்த்த மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய அன்பர்கள் நமக்கு சொல்வது உண்டு. அப்போது அதை போல் இதெல்லாம் நம்ம இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்றும் புத்திசாலியோ அறிவாளியோ கிடையாது. நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முனிவர்கள் நமக்கு என்ன வகுத்து கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக பாடம் படித்து பக்தியோடு சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். பணிவு, ஒழுக்கம். அப்போ இந்த 2025 பொதுவாகவே பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு, ஏன்னா நிறைய யுத்தம் நடந்தது. இஸ்ரேல் போராகட்டும், அல்லது ஹமாஸ் போராகட்டும், உக்ரைன் ரஷ்யா போராகட்டும், நிறைய யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்போது 2025 சுமாராக தான் போச்சு. ஒன்றும் பெருசாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இல்லை. அட்லீஸ்ட் பிறக்கின்ற இந்த 2026 சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக எனதருமை அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை, பிறக்கின்ற இந்த 2026 சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம்? இந்த 2026 3 விதமான கிரக பெயர்ச்சிகள் உள்ளன. ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி தான் நடந்துட்டே சாமி. ஆமாம், நாம் சொல்கிறது முக்கியமான சனி பெயர்ச்சி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடக்குது. மீன ராசிக்கு இனிமேல் தான் ஜென்ம சனி ஆரம்பம். மகர ராசிக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக போகுது. அப்போ அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் 2026 எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அத்தனை குழந்தைகளுக்கும் அற்புதமான ஜாதகம் அமைய போகுது. யாரெல்லாம் வீட்டில் உங்கள் மருமகளோ உங்கள் மகளோ முழுவாமல் இருந்தாங்கனாக்கா, ப்ரெக்னென்சியாக இருந்தாங்கனாக்கா ரொம்ப சூப்பர். மேக்ஸிமம் டெலிவரி தள்ளி போடுங்க. கடகத்துக்கு குரு வந்துடுவார். ஒரு ஆஃப்டர் மார்ச் டெலிவரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்தான குழந்தைகளாக, ஜாதக பலம் பெற்ற குழந்தைகளாக, கடகத்தில் குரு, உச்சம் பெற்ற குரு பிறக்கும் போதே உங்கள் குழந்தை யோகமான குழந்தையாக பிறக்கும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது. அதுக்கு தான் டெலிவரி டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ இந்த 2026 குரு உச்சம், 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் அடைகிறார். ராகு கேதுக்கள் பகை வீட்டிலேருந்து நட்பு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது பிறக்கின்ற இந்த 2026 இந்த பிரபஞ்சத்திற்கு பல மாறுதல்களை தரப்போகுது. பல மாற்றங்கள் நிகழப்போகுது. எதிர்பார்க்காத சில மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், வருமானம். ஏன்னா சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஃபண்டு ரொட்டேஷன்ஸ் ஆகும். பிளாக் மணி எல்லாம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிளாக் மணி பூரா வெளியில் ரொட்டேஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருக்கும். பணப்பற்றாக்குறை குறையும், பண தட்டுப்பாடுகள் குறையும். ஃபண்டு ஃப்ளோ, ஏன்னா சனி குரு சேர்ந்துட்டாலே அது ஒரு நல்ல ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். அது யாருக்குமே தெரியறதில்லை. அப்போ நம்ம இப்படியெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற இந்த 2026 அனைவருக்குமே, இந்த பூமிக்குமே கூட ஒரு சிறப்பான முறையில் இருக்க போகுது. இப்போது 12 ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த 2026 விருச்சக ராசிக்குத்தான் படு சூப்பராக இருக்கிறேன். இது வரலும்
பேசி 8வது ராசி ஏதாவது பேசுகிறேன் நான். மிக சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு ராசியை சொல்கிறேன்னா முதல் ராசி நம்ம விருச்சகம் தான். ஏன்னா இந்த 2025 அவ்வளோ சிறப்பாக இல்லை. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் முன்னேற்றங்கள் இருந்தது, சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததே தவிர ஒரு பெரிய மேஜிக் டூல் உங்களுக்கு கிடைக்கல. அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த மேஜிக் டூல் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்கும். சார், குரு பகவான் 9ல் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தொழில் அதிபர்களாக இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். 2025 தொழிலில் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. வீட்டு கடனோ அல்லது ஹவுசிங் லோனோ இல்லை ஒரு இடம் வாங்கிறதுக்காகவோ நெசசரியாக தொழில் அமைப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, வேலைக்காக நிறைய கடன் பெற்றிருப்பீர்கள். கடன்கள் வளர்ந்திருக்கலாம். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. இந்த 2026 அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். மெயினாக விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதுதான், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இன்னும் ஒரு சில விருச்சிக ராசி என்பர்கள் பணங்காசு ஏமாற்றம் எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது குடும்பம் சம்பந்தப்பட்ட ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், இல்லை ஜாபு, இல்லைனா சொசைட்டி, அப்படி இல்லாட்டி பொது வாழ்க்கை, அப்படி இல்லைனா அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ, வம்பு வழக்குகள் இருந்ததோ, அந்த வம்பு வழக்குகள் எல்லாமும் விலகி அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள், விருச்சிக ராசிக்கு ஃபேவரபிளான வெற்றிகள் தரக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த 2026 அமைகிறது. குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், செய்வினை கோளாறுகள் விலகும். மெயினாக என்ன பிரச்சனைங்க, விருச்சிக ராசிக்கு திருஷ்டி தாங்க காரணம். ஒரே வரியில் சொல்கிறேன் சார், நீங்கள் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரிதான், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், விருச்சிக ராசிக்கு மெயினாக என்ன பிரச்சனைனா திருஷ்டி. திருஷ்டி தான் சார் காரணம். அவ்வளோ ஒரு திருஷ்டி இருக்குது குடும்பத்துக்கு, வீட்டுக்கு. அது குடியிருக்கிற வீடாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம். கம்பெனி நிறுவனங்கள்லாம் இன்னும் கூட ஒரு படி மேலே போயிட்டு இடதோஷங்கள், பூமியே தோஷப்பட்டு இருக்கும். அந்த பூமி தான் உங்களை வாழ வைக்கும். அந்த வாழ வைக்கக்கூடிய பூமி கூட சமயங்களில் தோஷம் ஏற்பட்டு விடும். அப்போ இதெல்லாம் உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு காரணமாக குடியிருக்கிற வீடாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். விவசாய பூமியாக இருக்கலாம். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, அது மாதிரி கடுமையான செய்வினை தோஷங்கள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. மனசுல ஒரு பயம், மனசுல ஒரு டிப்ரெஷன், மனசுல ஒரு கலக்கம், குழப்பம், இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே. அந்த மனக்குழப்பம் நீங்கும், மனசுல ஒரு தைரியம் பிறக்கும். மெயினாக விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரே வரியில் சொல்லணும்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான கால நேரம். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸு அல்லது பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ஒரு ஹையர் ரேங்க்கு, மெயினாக ஃபண்டு ஃப்ளோ, பண தட்டுப்பாடுகள் நீங்கும், பண பற்றாக்குறைகள் நீங்கும். அப்படி ஏதாவது பண கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் உடனே உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பர்த் சார்ட்டை பார்த்துக்கிறது நல்லது. சாமி, இங்கே பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் பட் எங்களுக்கு நல்லா இல்லை, பெட்டராக இல்லை, ஃபண்டு ஃப்ளோ இல்லை, இத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குது, ஸோ இதை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, எனக்கு வர வேண்டிய காசு பணம் இருக்குது, இங்கெல்லாம் பிளாக் ஆகிருக்கு, இன்னும் என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பண கஷ்டங்கள் நீங்கும். பணவரவு, தனவரவு சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசுகள் சேரும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ எல்லா வகையிலும் இந்த 2026 உங்களுக்கு ஏற்ற வகையில்
நிலையான வருமானத்தை, குறிப்பாக காசு பணத்தை அள்ளி தருகின்ற, காசு பணத்தை நல்லா அள்ளி தருகின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான வருடமாக இந்த புத்தாண்டு அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே.